குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். எஸ்ஐஆர் நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இன்று தொடங்கியது. அப்போது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன், நாடு முழுவதுமே பிஎல்ஓக்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகிறார்கள். ஒருவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு விடுமுறை தர மறுத்திருக்கிறார்கள். மன உளைச்சலால் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது ஓர் உதாரணம். இதுபோல ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் 50 தேர்தல் அலுவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பலர் உயிரிழந்துள்ளனர். அவர்களை பணியில் இருந்து விடுவிக்கவும் தேர்தல் ஆணையம் மறுக்கிறது என்று வாதிட்டார். அதற்கு நீதிபதிகள், தேர்தல் அலுவலர்கள் பணிச்சுமையால் பாதிக்கப்பட்டால் அவர்களை விடுவித்துவிட்டு வேறு நபர்களை நியமிக்கலாம். கர்ப்பிணிகள் உள்ளிட்ட முடியாத நபர்களை மாநில அரசுகள் தேர்தல் பணிகளுக்கு அனுப்பாமல் இருக்கலாம். பணிச்சுமை குறித்து புகார் தெரிவிக்கும் தேர்தல் அலுவலர்களை பணியில் இருந்து விடுவிக்கலாம் என்றும் கருத்து தெரிவித்தனர். மேலும் பிஎல்ஓக்களுக்கு அதிக அளவில் பணிச்சுமை ஏற்படாதபடி போதுமான ஊழியர்களை மாநில அரசுகள் தந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், தற்பொழுது உள்ள பிஎல்ஓக்களின் பணிச்சுமையை குறைக்கும் வகையில் கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது.